ஸோ நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. ஸோ இந்த தோல்விக்கு அப்புறம் பிளே ஆஃபோட வாய்ப்பு எந்த நிலைமையில இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு, அதுலேயும் டாப் 4ல எந்த பிளேஸை போய் பிடிப்பாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க கைஸ். ஸோ நேற்று வந்து இந்த மேட்சை ஜெயிச்சிருந்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் முதல் அணியாக வந்து அந்த குவாலிஃபிகேஷனை பெற்று இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வரப்போகிற மேட்ச் வந்து கடைசி மேட்சை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்க வேண்டிய கட்டாயம். ஸோ அவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த கடைசி மேட்சை ஜெயிச்சிட்டாங்கன்னா 15லேருந்து 17 பாயிண்ட் எடுத்துருவாங்க, கம்பல்சரி குவாலிஃபிகேஷன் போயிடுவாங்க. ஸோ இப்போ மெஜாரிட்டியான டீம் வந்து அதிகபட்சமாக எடுக்கக்கூடிய பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 இல்லை 17 18 இந்த மூணு பாயிண்ட்ல தாங்க இருக்காங்க. ஸோ இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த கடைசி மேட்சை ஜெயிச்சா டாப் 4ல எந்த பிளேஸ்ல இருப்பாங்க அப்படின்றத கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு ரெண்டு விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து 2 மேட்ச் இருக்கு, அவங்க 2த்தையும் ஜெயிச்சா 20 பாயிண்ட் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. மும்பை இந்தியன்ஸுக்கும் 2 மேட்ச் இருக்கு, 2 மேட்சும் ஜெயிச்சா 18 பாயிண்ட்டுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சா 17 பாயிண்ட் போறதுக்கான சான்ஸ். ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல அந்த டாப் 2 கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த டாப் 2 பிளேஸை பிடிக்கணும்னா என்ன நடக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் தாங்க இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் காம்படிஷன்ல பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் 2ல ஒரு மேட்ச் ஜெயிச்சாவே 18 போயிடுவாங்க, அது ரொம்ப கஷ்டம். குஜராத் டைட்டன்ஸ் எப்படி இருந்தாலும் டாப் 2ல இருக்க போற ஒரு டீம்ல குஜராத் டைட்டன்ஸ் ஒன்று. இன்னொரு டீமா வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்கிற ஆப்ஷன் வந்து 2 டீமுக்கு இருக்கு. ஒன்னு மும்பை இந்தியன்ஸ், இன்னொன்னு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா 2 மேட்ச் வச்சிருக்காங்க. லக்னோவால 17 புள்ளி வர முடியும், மும்பையால 18 புள்ளி வர முடியும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த 2 டீமுமே 2 இதுல எதனா ஒரு டீம் வந்து கம்பல்சரி ஒரு மேட்சை தோத்தே ஆகணும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்கன்னா 16 பாயிண்ட் தான் அவங்களால மேக்ஸிமம் வர முடியும். அதே லக்னோ ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா 15 புள்ளி தான் கரெக்டா மேக்ஸிமமா வர முடியும். அது ரெண்டும் தோக்கிறது இல்லாம சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த கடைசி மேட்சை ஜெயிச்சா அவங்க டாப் 2ல இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். அப்படி இல்லையா இன்னொரு விஷயம் நடக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட மேட்ச் நாளைக்கு நடக்க இருக்கு. ஸோ அதுல எதனா ஒரு டீமுக்கு வந்து வெற்றி கிடைக்க போது, ஒரு டீமுக்கு தோல்வி கிடைக்க போகுது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு டீம் நாக் அவுட் ஆக போது, அது எந்த டீம்ன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் நாக் அவுட் ஆயிட்டாங்கன்னா, ஸோ லக்னோ வந்து கடைசி மேட்ச் கேகேஆர் கூட விளையாடுறாங்க, அதையும் போய் ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குங்க. ஏன்னா கடைசி மேட்ச் எப்ப நடக்குதுன்னா சனிக்கிழமை நடக்குது. சனிக்கிழமை மதியம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸோட மேட்ச் மதியம் நடக்குது. நைட்டு மேட்ச் வந்து எல்எஸ்ஜி vs கேகேஆர். அந்த இடத்துல ஒரு வேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா ரன் ரேட் பாசிட்டிவ்ல இருக்கு, லக்னோவோட சென்னைக்கு ரன் ரேட் பாசிட்டிவ்ல இருக்கு. ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்க வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு 40 ரன் வித்தியாசத்திலயோ இல்ல ஒரு 4 ஓவர் ஸ்பேர் வச்சு ஜெயிக்கிறது ஒரு மிக முக்கியமா இருக்கிற அவசியமா இருக்கும் ரன் ரேட்டை பொறுத்தவரைக்கும். ஏன்னா நைட்டு நடக்க போற மேட்ச்ல ஸோ ஒரு பக்கம் லக்னோ ஜெயிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சுன்னா இத்தனை ஓவரில் நீங்கள் சேஸ் பண்ணீங்கன்னா டாப் 2 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி என்ஆர்ஆர் அவங்களுக்கு போடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மேட்ச் வர்றதுல ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை எவ்வளோ அடிச்சா நாங்கள் அந்த பொசிஷன் போவோம் அப்படின்ற வாய்ப்பு வந்து அவங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அதனால லக்னோவும் மும்பையும் ஒரு மேட்ச் தோக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்ல வந்து ஒரு டீம் வந்து எந்த டீம் காலி ஆகுது அப்படின்றத பார்க்கணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கணும், பட் ஒரு டீம் காலி ஆகுது. அதுவே மும்பை ஒரு வேலை ஜெயிச்சுட்டு கடைசி மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் கூட போய் தோப்பாங்களான்றது ஷாக்கிங் தான். ஸோ அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும்ன்றதான் என்னோட கருத்து. என்னை பொறுத்தவரையும் நாளைக்கு வந்து லக்னோ ஜெயிக்கணும், கடைசியில் போய் கேகேஆர் கிட்ட தோத்தாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆயிரும்ன்றது தான் விஷயம். சரி, ஒருவேளை கடைசி மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துட்டாங்கன்னா குவாலிஃபை ஆகுவாங்களா அப்படின்ற டவுட் பல பேருக்கு வரலாம். அந்த இடத்துலயும் ஒரு தியரியை தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போதைக்கு அந்த இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்தாங்கன்னா காம்படிஷன்ல இருக்கிற டீம் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 6 டீமுங்க. என்னென்ன? லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் கிங்ஸ். இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு 6 நாள் கேப் இருக்கு, 5 நாள் கேப் இருக்கு. இதுக்கு நடுவில் நடக்கிற போட்டியில காம்படிஷன் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு பக்கம், குஜராத் டைட்டன்ஸ் 16 பாயிண்ட் போயிட்டாங்க, ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க. அது அவங்களுக்கு மேஜர் அட்வான்டேஜா இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த லக்னோ இல்லை மும்பையில் ஏதோ ஒரு டீம் அடி வாங்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு டீம் காலியாகும். ஆனால் அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆர்சிபி, இன்னொரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ். இந்த 2 டீம்லையும் ஒவ்வொரு மேட்ச் தோக்கணும். 2 மேட்ச் இருக்குது. அந்த 2 மேட்ச்சில் ஒவ்வொரு மேட்ச் தோத்தாங்கன்னா அவங்களால மேக்ஸிமம் 14 பாயிண்ட்டுக்கு தான் போக முடியும். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை விட அவங்க தாண்டக்கூடாதுன்னா 2 மேட்ச் ஆர்சிபி ஒரு மேட்ச் தோக்கணும், பஞ்சாப் கிங்ஸ் ஒரு மேட்ச் தோக்கணும். அந்த 2 டீம் அதில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி vs குஜராத் டைட்டன்ஸ் ஒரு மேட்ச் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல் vs பஞ்சாப் கிங்ஸ்ன்ற ஒரு மேட்ச் வருது. இது 2மே குரூஷியலான மேட்சாக இருக்கு. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மேட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான்
அந்த ஒரு மேட்ச் வருது குஜராத் டைட்டன்ஸ் vs ஆர்சிபி. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட டீமோட மேட்ச் வந்து எல்லாமே முடிஞ்சிருது, வெள்ளிக்கிழமையே முடிஞ்சிருது பஞ்சாப் டீம்ஸோட மேட்ச். ஸோ அதுலயே ஒரு டீம் நாக் அவுட் ஆகுதா இல்ல கன்ஃபார்ம் ஆகுதான்றது கிளியரா தெரியணும். நடுவுலயே ஆர்சிபியோட ஒரு மேட்சும் நடந்துரும். ஸோ 14 புள்ளிகள்ல மற்ற டீம்லாம் நிக்கணும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த 15 புள்ளியில நிக்கணும். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆனாவே போதும் அப்படின்றது தான் தேவை. ஸோ ஆனா குறிப்பா இது எந்த பிரச்சனையும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வரக்கூடாதுன்னா அவங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த கடைசி மேட்சான டெல்லி கேபிட்டல்ஸோட மேட்ச் கிளியரா ஜெயிச்சாவே போதுங்க. எங்களுக்கு பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனாவே போதும், டாப் 2 பிளேஸ் வேணாம், இது எதுவுமே வேணாம்னா அந்த கடைசி மேட்சை ஜெயிச்சா மட்டுமே போதும். ஒருவேளை டாப் 2 ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா ஸோ அந்த மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கையில தான் இருக்கு. அவங்க 2 பேர் எப்படி பிளே பண்றாங்க, 2 டீமுமே 2 தோல்வியை சந்திச்சாங்கன்னா அழகா சென்னை சூப்பர் கிங்ஸ் டாப் 2 போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன் டாப் 2 அப்படின்ற யோசிக்கிறீங்கன்னா, டாப் 2 வந்தானா ஈஸிங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சா டைரக்டா ஃபைனல்ல போய் உட்காந்துடலாம். அது சேப்பாக்கம் ஸ்டேடியம் நடக்கும்போது அதை அட்வான்டேஜை யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த ஒரு குரூஷியல் ஃபேக்டர் டோனி யோசிப்பாரு. மற்ற விஷயங்கள் இந்த 5 நாள்ல நடக்க போற மேட்சஸை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க.